சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா? பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் ராணவுடன் சண்டையிடும் போது சௌந்தர்யா வரம்பு மீறி பேசும் வீடியோ பலரால் பகிரப்பட்டு வருகிறது. குடைபிடித்து மழையை ரசித்தபடி இருந்த அன்ஷிதாவுக்கு வேலை செய்யுமாறு நிர்பந்திக்கும் சௌந்தர்யா அவரின் குடையை பிடித்து இழுக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ராணவ் அன்ஷிதாவுக்கு ஆதரவாக சௌந்தர்யாவுக்கு எதிராக பேசுகிறார். ராணவின் பேச்சை பொறுக்க முடியாத சௌந்தர்யா எல்லை மீறி ஆக்ரோஷமாக கத்துகிறார். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி 10வது வாரத்தை எட்டியுள்ளது. ரஞ்சித் இந்த வாரத்துக்கான கேப்டன் பொறுப்பேற்றுள்ளார். பிக் பாஸ் வீட்டில் 67வது நாளான இன்று தொழிலாளர்கள் டாஸ்க் நடைபெற்றது. இதில் அருண் பிரசாத், ரயான், ராணவ், சத்யா, பவித்ரா, அன்ஷிதா, ரஞ்சித் ஆகியோர் தொழிலாளர்களாக விளையாடுகிறார்கள். இவர்களுக்கு வேலை வழங்கும் ஆலை மேலாளர்களாக சௌந்தர்யா, முத்துக்குமரன், மஞ்சரி, ஜெஃப்ரி, விஜய் விஷால், தீபக் உள்ளிட்டோர் விளையாடுகிறார்கள். இதில் சரியாக விளையாடாத ஒருவரை இரு அணிகளில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மேலாளர் அணியிலிருந்து தொழிலாளர் அணிக்கு விஜய் விஷாலும், தொழிலாளர் அணியிலிருந்து மேலாளர் அணிக்கு அருண் பிரசாத்தும் மாறியுள்ளனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் அணியில் இருந்த அன்ஷிதா குடைபிடித்து மழையை ரசித்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது அதனை கவனித்த மேலாளர் சௌந்தர்யா, வேலை நேரத்தில் மழையை ரசித்துக் கொண்டிருக்கிறாயா என அவரிடமிருந்து குடையை பிடுங்குகிறார். அப்போது அன்ஷிதாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய ராணவ், தொழிலாளர்கள் மீது கை வைப்பது அநாகரிகம் என கூறுகிறார். ஓய்வு நேரத்தில் தான் மழையை ரசிப்பதாக அன்ஷிதா கூறுகிறார். ஆனால் அவரிடமிருந்து குடையை சௌந்தர்யா பிடுங்குகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய ராணவிடம் அநாகரிகமாக சௌந்தர்யா பேசுகிறார். பிக் பாஸ் வீட்டில் சரியாக போட்டியை விளையாடாமல் அநாகரிகமாக பேசுவது, விதிகளை மதிக்காமல் புறக்கணிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என விஜய் சேதுபதி இருமுறை சௌந்தர்யாவை எச்சரித்துள்ளார். எனினும் தற்போது 3வது முறையாக ராணவிடம் சௌந்தர்யா ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் 3வது முறையாக விஜய் சேதுபதி எச்சரித்து விடுவாரா அல்லது ரெட் கார்டு போன்ற விதிகளை பயன்படுத்தி தக்க பாடம் புகட்டுவாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த பயம் இருக்கட்டும். விஜய் சேதுபதி, சௌந்தர்யாவால் பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சௌந்தர்யா நஞ்சுண்டனின் இன்ஸ்டாகிராம் அட்மின் யாரென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினாக இருக்குமோ என பேச துவங்கிவிட்டார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு PR டீம் இருக்கிறது என பார்வையாளர்கள் சொல்லி வருகிறார்கள். இளம் நடிகர் ஒருவர் தான் சௌந்தர்யாவின் PR டீம் தலைவர் என்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். இந்த நிலையில் சௌந்தர்யா மீது அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் என சவுண்டின் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என விஜய் சேதுபதி பேசிய வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு, விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியாது. அதனால் அவர் சார்பில் அட்மின் தான் போஸ்ட் செய்திருக்க வேண்டும். அந்த அட்மின் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் என்கிறார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் கூறியிருப்பதாவது: இருந்தாலும் இம்புட்டு ஆகாது சௌந்தர்யா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி பற்றி இப்படியா ஸ்டோரி போடுவது? இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா பிக் பாஸ்? சவுண்டுக்கு மட்டும் டைட்டிலை கொடுத்து விட வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உன்னை குளிப்பாட்டி விடணுமான்னு சௌந்தர்யாவிடம் கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறு பிக் பாஸிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் சவுண்ட் ஆதரவாளர்கள். ஜாலியாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது பிக் பாஸ். இந்த முத்துக்குமரன் எது செய்தாலும் பேசினாலும் ஜாலியாக எடுத்துக்க சொல்லாதீங்க, முடியல. ஒரு டிவி நிகழ்ச்சியில் இளம்பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக பேசியதை கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் வரை ஓய மாட்டோம் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள், முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது, சவுண்டு மட்டும் சரியா, அவர் நடந்து கொள்வது நன்றாக இல்லை, இந்த ஜெஃப்ரி பய சவுண்டு மடியிலே தான் படுக்கிறார், படவா ராஸ்கல் என் மடியிலே படுக்காதேன்னு சப்புன்னு அறையாமல் தலைமடியை கோதி விடுகிறார், இதெல்லாம் என்னவென்று கேளுங்கள் பிக் பாஸ் என்கிறார்கள் பார்வையாளர்கள்.